தப்புக் கணக்கு. தன் மகன் இப்படி செய்வானென்று பார்வதி கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. யாரோ ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு மாலையோடு வந்து அவள் முன் நிற்கிறான். பார்வதி அந்த பெண்ணை பார்த்தாள். அந்த பெண் அழகு என்றால் அப்படி ஒரு அழகு. தானே அவனுக்கு பெண் தேடியிருந்தாலும் இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்திருக்க முடியாது. அவள் அழகாக இருந்ததினால் மட்டுமே அன்போடு அவர்களை வீட்டிற்குள் அழைத்தாள். அவள் அழகாக இல்லாவிட்டால் நிச்சயம் அவர்களை அவள் மனம் ஏற்றிருக்காது. இங்கே சம்மதம் கிடைத்துவிட்டது. அந்த பெண்ணுடைய வீட்டில் சம்மதம் கிடைக்குமா? மோகன், நிச்சயம் உன்னை அந்த வீட்டில் ஏற்றுக்கொள்வார்கள். உனக்கு என்ன குறை இருக்கு? நல்லா ஹீரோ மாதிரி இருக்க. உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு பிடித்துப் போகும். சொல்லி அவர்களை அந்த பெண்ணின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள் பார்வதி. ஆனால் அங்கே போனபோது நிலைமை தலைகீழ். பிள்ளையை பெற்றெடுத்த பார்வதிக்குத்தான் தன் பிள்ளை அழகு. ஆனால் அங்கே அந்த பெண்ணோடு இவனை ஒப்பிட்டு, திவ்யா, நீ இருக்கிற அழகுக்கு இவன்தான் கிடைத்தானா? ஊருல இவனை விட அழகா ஆளே கிடைக்கவில்லையா உனக்கு? பார்க்க அழகாக இருந்தாலாவது இவனை மருமகனாக ஏற்றுக்கொள்ளலாம். அழகில்லாத இவனை எப்படி? இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என்று அவள் பெற்றோர் கராராக சொல்லிவிட்டனர். போன வேகத்தில் திரும்பி வந்த அவர்களை பார்த்துதான் பார்வதியின் முகத்தில் ஈ ஆடவில்லை. தன் பிள்ளை தனக்கு மட்டும்தான் அழகு, அடுத்த வர்க்கம் அழகாக இருப்பான் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டாள் பார்வதி.